ஹாய் காய்ஸ், நீங்க யாராவது நிம்மதி இல்லாத வாழ்க்கைய வாழ்ந்திருக்கீங்களா? மனசுல நிம்மதி இல்லாம இருக்கிற அந்த வலிய உணர்ந்திருக்கீங்களா? என்ன மடத்தனமான கேள்வி கேக்குற, இன்னைக்கு அநேகமான நபர்கள் அந்த நிம்மதிக்காகத்தானே ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். உண்மைதாங்க, மனசுல சந்தோஷம் இல்லாம கூட வாழ்ந்துடலாம், ஆனா நிம்மதி இல்லாம வாழ முடியாது. ஒவ்வொரு நாளுமே ரணமா போகும். ஏண்டா இந்த வாழ்க்கைய வாழ்றோம் அப்படிங்கிற சிந்தனையிலேயே எங்க வாழ்க்கை போகும். ஒவ்வொரு நாளும் சிறை தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு உணர்வோட மனசுல நிம்மதி இல்லாம யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களோ, நாங்க இன்னையில இருந்து அந்த உணர்வில இருந்து வெளியே வருவோம். மனசுல நிம்மதி இல்லாம வாழ்ற வாழ்க்கையில இருந்து வெளியே வருவோம். அதுக்கு நீங்க ஒரு விஷயத்த முழுசா புரிஞ்சுக்கணும். அத பத்தி தாங்க நான் இந்த வீடியோல முழுமையா பேச போறேன். கொஞ்சம் பொறுமையா அமைதியா இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது ரிச் எட் 25. நான் உங்க ருக்ஷி. எனக்கு ரொம்ப சின்ன வயசு தாங்க, ஆனா என்னுடைய எண்ணங்களாலும் செயல்களாலும் நான் ரொம்ப மெச்சூர்ட் அப்படின்னு நினைக்கிறேன். காரணம், வறுமையை பார்த்து வளர்ந்தது. எவ்வளவு வறுமைனாலும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக படாத கஷ்டமெல்லாம் பட்டு படிக்க வைக்கிற அம்மா அப்பாவோட கஷ்டத்தை கண் முன்னாடியே பார்த்து வளர்ந்ததுனால அவங்க எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தா என்ன, எங்களை படிப்பிச்சா என்ன, நாங்க ஜாலியா இருப்போம் அப்படிங்கிற சிந்தனையுடைய பொண்ணு நான் இல்ல. நான் கொஞ்சம் வித்தியாசம். 12th முடிச்சதோடய அந்த சிந்தனை இன்னும் அதிகமாச்சு. உனக்காகத்தான் உன்னுடைய பேரண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்பட்டு படிப்பிக்கிறாங்க. உனக்கு பின்னாடி 3 தம்பி இருக்காங்க, அவர்களுடைய ஃபியூச்சரை பத்தி யோசிக்கணும். என்னால என்ன பண்ண முடியும்? இந்த கஷ்டத்துல இருந்து அவங்கள விடுவிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? இந்த மாதிரியான சிந்தனைகளே என்னுடைய ஒவ்வொரு நாள்லயுமே ஓடிட்டு இருக்கும். ஒரு பொண்ணா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு ஒரு 4 வருஷமா என்னோட மனசுல நிம்மதியே இல்ல. காரணம் என்னன்னா, நிறைய முயற்சி பண்ணிருக்கேன், நிறைய பிசினஸ் ஐடியா செஞ்சிருக்கேன். அந்த காலப்பகுதியில எனக்கு நடக்கிற எல்லா விஷயங்களுமே தோல்வியாவே அமைஞ்சது. வறுமை இன்னும் அதிகரிச்சது, செலவுகள் இன்னும் அதிகரிச்சது, முயற்சிகள் எல்லாமே தோல்வி. பின்ன எப்படி மனசுல நிம்மதி இருக்கும்? அந்த கொடூரமான காலப்பகுதிகளை சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. அந்த காலப்பகுதிகள்ல என்னுடைய மனசுக்குள்ள சில கேள்விகள் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஏன் எனக்கு நடக்குது? ஏன் எனக்கு மட்டும் இப்படி கஷ்டம்? ஏன் மத்தவங்களுக்கு ரொம்ப சாதாரணமா கிடைக்கிற விஷயம் இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஏங்கி அதுக்கப்புறம் தான் கிடைக்குது? இந்த மாதிரி கேள்விகளாலே திங்க் பண்ணி ஒரு மாதிரி பாதி சைக்கோ ஆனதுதான் மிச்சம். ஆனா அது அப்படியே தொடரல. 2022 சிந்தனையில மிகப்பெரிய மாற்றம். அதனால வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஒரே ஒரு விஷயம் தாங்க. நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? எனக்கு என்ன தோல்வி நடந்தாலும், என்ன அவமானம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற கொஸ்டின் கேக்குறத விட்டுட்டேன். ஏன்னா அது எனக்கு மட்டும் இங்க நடக்கல. அதனால என்ன சுத்திய எந்த சூழ்நிலைகளையும் ஆராய்ச்சி பண்ண போனதில்ல. எதனால எப்படின்னு கொஸ்டின் பண்ண போகல. ஜஸ்ட் எக்ஸெப்ட் பண்ண ஆரம்பிச்சேன். வாழ்க்கையில நடக்கிற எந்த ஒரு செயலுமே காரண காரியம் இல்லாம நடக்க போறது இல்ல. அதோட எனக்கு தோல்வியாகவே இருந்தாலும் அது நிச்சயம் என்னுடைய நலவுக்கு தான் அப்படிங்கிற விஷயம் புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் மனசார எக்ஸெப்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஒன்ஸ் நான் எக்ஸெப்ட் பண்ண ஆரம்பிச்சதோடயே என்னுடைய லைஃப்ல நிறைய மாயாஜாலங்கள் நடக்க ஆரம்பிச்சது. முதல்ல நடந்த விஷயம், மனசு ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சது. மனசுல ஒரு விதமான லேசான தன்மையை உணர ஆரம்பிச்ச. அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு உணர்வு நான் உணர்ந்ததே இல்ல. வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயமும் ஏதோ ஒரு விஷயத்த எனக்கு கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சு கொண்டேன். ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு அவமானமும் எங்களை ஒரு விஷயத்த நோக்கி, ஒரு பாதையை நோக்கி வழிப்படுத்துது அப்படின்னு புரிய ஆரம்பிச்சேன். எந்த சூழ்நிலைகளையும் தள்ளி வச்சு பார்க்க ஆரம்பிச்சேன். சூழ்நிலைகள் என்னுடைய எண்ணத்தையும் என்னுடைய மனநிலையும் ஒருபோதும் பாதிக்க இடம் கொடுக்கவே இல்லை. பிரச்சனைகளையும் தோல்விகளையும் அவமானங்களையும் கஷ்டங்களையும் சூழ்நிலைகளாக மட்டுமே பார்க்க ஆரம்பிச்சேன். அது மிக பெரிய தெளிவை எனக்குள்ள ஏற்படுத்திச்சு. எந்த கஷ்டத்தையும் ஈஸியா எக்ஸெப்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால அதை ஈஸியா கடந்து வர கத்துக்கிட்டேன். இன்னைக்கு யாரெல்லாம் இந்த வீடியோவை மனசு நிம்மதி இல்லாம கஷ்டத்தோட மன வருத்தத்தோட பாத்துட்டு இருக்கீங்களோ, அவங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். உங்களுடைய அம்மாவா, உங்களுடைய அப்பாவா, உங்களுடைய கூட பிறந்த அக்காவா, தங்கச்சியா, யாரா வேணாலும் நினைச்சுக்கோங்க, நிம்மதி இல்லாத வாழ்க்கை ரொம்ப கஷ்டங்க. நான் சொல்றேன், சந்தோஷம் இல்லாம கூட வாழ்ந்துடலாம், ஆனா நிம்மதி இல்லாம வாழவே முடியாது. இருக்கிறது ஒரே வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலுமே நிம்மதி இல்லாம வாழணும்னு என்ன அவசியம் இருக்கு? அதனால உங்களை சுற்றி இருக்கிற என்ன பிரச்சனையா இருந்தாலும் அத பிரச்சனையா மட்டும் பாருங்க, அத சூழ்நிலையா மட்டும் பாருங்க.
அதை ஈஸியா கடந்து போக கூடியதுதான் அப்படிங்கிற விஷயத்த உங்க மனசுல எடுத்துக்கோங்க. ஏன் நடக்குது, எதனால நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, எதனால இது நடந்துச்சு, இது எனக்கு இப்படி நடந்திருக்க கூடாது, இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் பண்றத, அந்த மாதிரியான மனக்குழப்பத்தில இருந்து வெளியே வாங்க. இது எல்லாருக்கும் நடக்கக்கூடியதுதான். வாழ்க்கைன்னா ரெண்டு விஷயமும் கலந்துதான் இருக்கும். துக்கம் சந்தோஷம் ரெண்டுமே கலந்துதான் இருக்கும். ரெண்டு விஷயத்தையும் நாங்க எப்படி எடுத்து அதை கடந்து போறோம் அப்படிங்கறதுலதான் வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு தடவை நான் சொல்ற மாதிரி எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எக்ஸெப்ட் பண்ணி பாருங்களேன். அந்த சூழ்நிலைய மனசார எக்ஸெப்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் பாதகமா இருந்தாலும் எக்ஸெப்ட் பண்ணி பாருங்களேன். எக்ஸெப்ட் பண்ற மனநிலை வந்ததுமே அந்த பிரச்சனை பாதியா குறைஞ்சிடும். அதோட எந்த ஒரு சூழ்நிலைகளுக்கும் எந்த ஒரு நபர்களுக்கும் உங்களுடைய மனசுக்குள்ள ஆழமா போயிட்டு உங்களுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய அந்த சக்திய தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. அது உங்களால மட்டும்தான் முடியும். உங்க நிம்மதியை கெடுக்கணும்னா அது உங்களால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவா வச்சுக்கோங்க. எந்த பிரச்சனையும் வாழ்க்கையில கடந்து போகக்கூடியது தாங்க, மாறக்கூடியதுதான். காலம் நிச்சயமாக மாத்திடும். மரணத்தை கூட மறக்கிற சக்தியை இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்கான். சோ இப்போ நடக்கிற இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஏமாத்துறோம். ஈஸியா மறந்துடலாம், ஈஸியா கடந்துடலாம், ஈஸியா சரி பண்ணிடலாம். அதனால எந்த சூழ்நிலைகளையும் எக்ஸெப்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அப்படி ஆரம்பிச்சிட்டீங்கன்னாலே மனசு ரிலாக்ஸ் ஆகிடும், கொஞ்சம் தெளிவாகிடும். அந்த தெளிவான மனசுதான் வாழ்க்கையின் தெளிவான முடிவுகளுக்கும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கும் உங்களை இட்டு செல்லும். அந்த மாதிரி தெளிவான மனசு கிட்ட அந்த டைம்ல இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற நல்ல விஷயங்களை பத்தி யோசிங்க. என் வாழ்க்கையில நல்ல விஷயமே இல்ல, எனக்கு எதுவுமே நல்லதாவே நடக்கல அப்படி நீ யாராவது என்கிட்ட சொன்னா என்னால கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. உங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு தான் கிடைக்குதா? அந்த ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாம இன்னைக்கு எத்தனையோ மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு 1000 ரூபாய் தான் சம்பளம் வருதா? அந்த சம்பளம் கூட இல்லாம இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் வறுமையில வாடுது. அந்த மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு ஈஸியா கிடைக்கிற எத்தனையோ விஷயங்கள் அடுத்தவங்களுடைய கனவா இருக்குங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. சோ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கோ அது எல்லா விஷயத்துக்கும் நன்றி உணர்வோட இருங்க. உங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன பாராட்டுகள், உங்களுக்கு கிடைக்கிற சின்ன சந்தோஷம், உங்களை சந்தோஷப்படுத்திய ஒரு சின்ன தருணம், எதிர்பார்க்காம கிடைச்ச சில வெற்றிகள், எதிர்பார்க்காம கிடைச்ச சில மோட்டிவான வார்த்தைகள், இந்த மாதிரி உங்க மனசை சந்தோஷப்படுத்தக்கூடிய, உங்க மனசை நிம்மதியா வச்சிருக்கக்கூடிய, உங்க மனசை அமைதிப்படுத்தக்கூடிய நல்ல விஷயங்களை திங்க் பண்ணி பாருங்க. உங்களை எல்லாரும் அவமானப்படுத்துறாங்களா? உங்களை அவமானப்படுத்துற அந்த கூட்டத்துக்குள்ள உங்களை நேசிக்கிற ஏதாவது ஒரு ஜீவன் இருக்கும். அதுக்காக உங்க நன்றி உணர்வை காட்டுங்க. போற பாதை ஃபுல்லாவே இருட்டா இருக்கா? இருந்தாலும் அங்க இருக்கிற ஒரு சில மின்மினி பூச்சினால சில வெளிச்சம் கிடைக்கும். அந்த வெளிச்சத்துக்கு நன்றி உணர்வை காட்டுங்க. அந்த வெளிச்சத்தை ரசிக்க ஆரம்பிங்க. அந்த வெளிச்சத்துல சிரிக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்க மனசார நன்றி உணர்ச்சியை காட்டும் போது உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க இப்ப கஷ்டமா பாத்துட்டு இருக்கிற பிரச்சனை எல்லாமே ஈஸியா நகர்ந்து போயிடும். உங்களை விட்டு விலகி போயிடும். உங்களை விட்டு ஓடியே போயிடும். ஏன்னா இப்பதான் நீங்க நல்ல விஷயங்களை பாக்குறீங்களே, நல்ல விஷயங்களை பார்க்க கத்துக்கொண்டீங்களே. அப்ப எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் உங்களுடைய கண்களுக்கு புலப்படும். உங்களுடைய எண்ணங்களை வந்தடையும். சோ நண்பர்களே, நிம்மதியான மனசுக்கு வாழ்க்கையில எதெல்லாம் உங்களுக்கு நடக்குதோ அத்தனை விஷயங்களையும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம எக்ஸெப்ட் பண்ண கத்துக்கோங்க. நடந்த விஷயங்கள்ல விட்டுட்டு இனி நடக்க போற விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க. நிச்சயமா உங்க எண்ணங்களை சரிப்படுத்துறதுனால இனிமே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்த முடியும். எண்ணங்கள் தெளிவானாலே வாழ்க்கைய பாக்குற கண்ணோட்டம் மாறிடும். எந்த சூழ்நிலைகளையும் தெளிவா பாக்குற கண்ணோட்டம் உங்களுக்குள்ள வந்துருச்சுனாலே அப்புறம் என்ன, வாழ்க்கை ஒரே கொண்டாட்டம் தான். வாழ்த்துக்கள் அன்பு உள்ளங்களே. வாழ்க வளமுடன். தேங்க்யூ.